இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேளு. அந்த ரமணாவை போட்டு அடிச்சிருக்கான். வந்துட்டானுங்க. அந்த ரமணா யார் ஆளு தெரியுமா? யார் ஆளா இருந்தா என்ன? அவன் என்ன பண்ணான்னு கேளு. டேய் பாருங்க சொல்றா. ரமணன் கிட்ட பணம் வாங்கியிருக்கான். மாசம் மாசம் தவணை கட்டணும். இந்த மாசம் கட்ட முடியல. என்ன கட்ட முடியல சொல்றா. பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சு. பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் வைத்தியத்துக்குமே செலவாயிடுச்சு. அதுக்கு அந்த ரமணன் என்ன சொன்னா சொல்றா. நீ பணம் கட்டாட்டி பரவாயில்ல, பிள்ளைய நல்லா பார்த்துக்கும், அதான் முக்கியம். ஆனா நீ பணம் கட்டுற வரைக்கும் ஓம் கொண்டாட்டி எங்கிட்ட இருக்கட்டும் சொல்லு. அவ தலைமுடிய பிடிச்சு என் கண்ணு முன்னாடியே தர எடுத்து போய் எல்லாரும் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. ஏன்? அவன் தேவராஜோட ஆளு. தேவராஜனா எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம். என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? இது விசிட்டிங் டைம்ல போகக்கூடாது. தேவா, நீங்க எதுக்கு? ரமணா, ரமணா, டாக்டர் சார், ரமணா ஒரு பொழப்பானா? அது பொழைப்பானா மாட்டானா சொல்ல முடியாது. எப்படி நடந்தது? தேவா, கொஞ்சம் பொறுமையா. அங்க பாருங்க, அப்புறம் பேசுங்க. எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க? பந்தலு, சூர்யா. போய் கூட்டிட்டு வா. தேவராஜ் வர சொன்னார். கையோட கூட்டிட்டு வர சொன்ன. நீ வரியா இல்ல கூட்டிட்டு போணுமா? கையெடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னை பார்க்கணும்னா உங்க தேவராஜ் இங்க வர சொல்ல. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ இருக்க மாட்டே.
தேவராஜன், என்ன செய்வது தேவராஜ்? உன் ஆளுங்களை வச்சு என்ன கொண்டுடுவாயில? வர சொல்லு. என் உயிர் போறதுக்கு முன்னால இங்க 10 உயிர் போகும். நியாயம் ஒண்ணு இருக்கு. உன் ரமணா என்ன செஞ்சான்னு கேளு. என்ன செஞ்சா? வந்துலோ அது கேளாம மிரட்டாத. ரமணா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா என் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரல, இந்த சூரிய இருக்க மாட்டான். உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ போலாம். இந்த ராமோதர வாக்குமூலம் கொடுத்துட்டான். ராஸ்கல் புதுசா இப்ப வந்து ரமணன் சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. ஏ தேவா, எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமன் இல்லை. ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்சது நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சிடு. ஒரு பேர் தெரியாத அனாதைனா ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆளு உள்ள அனுப்பி என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. தளபதி பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக 4 சொட்டு கண்ணீர் ஆது விடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா?
சூர்யா, எப்படி பொண்ணு? என்ன பேர் வைக்கலாம்? அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா. உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல வேணாம். சரி. நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும். கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவனை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும். உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான், அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜத்தும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்துரு, நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல. நல்ல வணக்கம் சார். தேவா, என்ன இது திடீர்னு? வா. நான் என்ன செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட இந்த தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு, நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துறேன், என்ன ஒரு மனுஷனா மாத்துறேன். இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, எங்கூட வந்துரு. இனிமே எங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். வா. தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையிலும் தூக்கி வளர்த்திருக்காங்க. நான் பசில அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க.
எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. தேவா, தேவா, பாத்தியா என் பொண்ணு? இது பிறந்தப்போ நீதான் பேரு வச்சு உன் வீட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்ச. இவன் சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீதான் சாப்பாடு போட்டு. இப்ப பாரு, என் பொண்ணு போயிடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. வா, நீயே வந்து வாக்கு போடு. என்னாச்சு? எப்படி? சப் இன்ஸ்பெக்டர் பழனிவேல் தேவராஜ், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல? எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கான், நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க? முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். தேவா தாக்காதே, தேவா தாக்காதே, தேவா. தேவராஜ், தேவராஜ், கணத்தர, கணத்தர, தேவராஜ், மூச்சுடு, மூச்சுடு தேவராஜ். நான் சொல்றது காட்ட விடுதா? தேவராஜ், மூச்சுடு தேவராஜ், மூச்சுடு. நான் இங்கதான் இருக்கேன், நீ நல்லா இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க. தேவராஜ், முடிச்சுக்கோ, முடிச்சுக்கோ. அங்கெல்லாம் போக. தேவராஜ் படிச்சிடுவா இல்ல? கஷ்டம். 14 இடத்துல குத்தி இருக்காங்க. உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். உழைக்கணும். சாக மாட்டான். டாக்டர் சொன்னாரா? தேவராஜே சொன்னா. அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் சாக மாட்டான். நிஜமா? ஐயா, தேவராஜ் சாகலையா, பழைச்சிட்டான். இப்ப என்னையா பண்றது? நான் இருக்கேன்ல சண்முகம், ஐயா, அவங்க பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அரை
உன் பேர் என்ன சொன்ன? மனோகரன். இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகரன் ஜாக்கிரதையா பார்த்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வை. வெல்கம் டு டிஸ்ட்ரிக்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் தேவ மேல கை வச்ச என்ன ஆகும். எல்லாருக்கும் காட்டும். நான் காட்டுறேன். யார் சூர்யா அந்த சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமி யாரு? சுப்லட்சுமியா யார் அது? இல்ல நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன என்ன கேள்விப்பட்ட? ஓ, அந்த சுப்லட்சுமியா? அதான் தேவா, நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரு யாரு? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ சும்மா சாப்பிடுறது அவங்க ஏதோ சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. அவன் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சு. ஐயோ நான் வரேன். சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாராம். ஐயர் வீட்டு பொண்ணா. யாரா இருந்தா என்ன? சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன். போயிருந்தீங்களாமே, தட்டெல்லாம் எடுத்துட்டு கல்யாணம் பேச போயிருந்தீங்களாமே. ஆமா, இப்ப யாரு இவரு கண்ணவங்க வீட்டுக்குலாம் போக சொன்னது? நான் தான் போய் கல்யாணம் பேசலாம்னு சொன்னேன். ஏன், எதுக்கு? இப்ப நீ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டேன் நானு. நாம ஏன் இவன்கிட்ட போய் பேச்சு கேட்கணும்? வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலுமே அவ என்ன பெரிய ரொம்ப இவளை விட்டு வேற பொண்ணே இல்லையா என்ன? இவ யாரு வெளியே போக சொல்றதுக்கு? கேட்டுட்டு இருந்த நாம ஏன் கண்ணவங்க வீட்டு போய் கண்ட பேச்செல்லாம் கேட்கணும்? யார் தேவா அவங்க? நம்ம ரோட்ல போனா பயந்து ஒதுங்க அந்த பக்கம் போறவங்க. அவங்க கிட்ட போய் நாம ஏன் நிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன் சூர்யா. நான் அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இல்ல இல்ல தேவா, இவ என்ன பெரிய ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். வேண்டாம், இவ போற என்ன இப்போ? நம்ம சூர்யா கல்யாணம் ஆசைப்பட்டேன், போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிட்டு சூர்யா. இல்ல தேவா, எனக்கு அவ முக்கியம் இல்லை, நீதான் முக்கியம். தேவாதான் முக்கியம். வாங்க 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 வாங்க. யார் நீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? இங்க வா. போமா. என்ன பத்மா, நல்லா இருக்கியா? தமிழகி, மாசம் மாசம் எனக்கும் என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க, இனிமே அது வேண்டாம். ஏ வேண்டாம், நாங்க ஊருக்கு போறோம். இங்க உனக்கு என்ன குறைச்சல்? தமிழழகி ஸ்கூலுக்கு போகுது, நாங்கெல்லாம் இருக்கோம். எதுக்கு ஊருக்கு போனோம்? இப்போ அவளுக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, அம்மாவும் இல்லாம போயிடக்கூடாது இல்ல. என்னாச்சு? இங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னா எல்லாரும் எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தாலி அர்த்தம் தான், அதுக்காக எவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்? உன் புருஷன் எவ்வளவு பேர் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கான், நான் மேல வச்ச எல்லாரும் கேக்குறாங்க. என் புருஷன் மோசமானவரா இருந்திருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா என்ன நல்லபடியா வச்சிருந்தாரு. யாரு யாரு யாரு? நிறைய பேர், உங்க ஆளுங்க கூட. தேவராஜ் பணம் கொடுக்க சொன்னாருன்னு வராங்க, கையை பிடிச்சு கொடுக்கறாங்க. 4 நாள் கழிச்சு திரும்ப வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க, சிரிக்கிறாங்க, மேல கை வைக்கிறாங்க.
எங்க உயிர் போகுது. நாங்க என்னங்க தப்பு செஞ்சோம்? யார் அவன்? யார் அவன்? யாரும் மேல கை வச்சது சொல்லு. இங்கே வெட்டுருவேன் கையை. வேணாம், எங்களுக்கு யார் கையும் வேணாம். இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. நாங்க போறோம். பத்மா கொஞ்சம் இரு. சூர்யா, நீ என் நண்பனா? என்ன தேவா இது? பதில் சொல் சூர்யா, நீ என் நண்பனா? என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இதை கேட்டாலும் செய்வியா? சரி. செல்வி, குழந்தை வாங்கி. பத்மா, பத்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். நான் சொல்றேன். குங்குமத்தை எடுத்து வை. இன்னைக்கு நல்ல நாள். எடுத்து வை. தேவா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றேன். பத்மா, நீ எங்க விட்டு பண்ணுமா? நீ கஷ்டப்படுற என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை சூரிய பத்மா, இவன் கூட பிறந்தவமா. வீடா வீடா என்ன தேவா? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா பாரு. சரி, இப்ப சொல்லு. குழந்தைய பையனா பொண்ணா? பையன். பையன் பையன். அந்த கலெக்டர் சாகணும், எஸ்பி சாகணும். அதுவும் பொறுப்பு. அவசரப்பட்டு செய்ய வேணாம் தேவா. நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். பாரு பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பாரு, பதில கடிப்போம், ஊரை விட்டு மாறும். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா என்ன சொன்ன தேவா? என்னை பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு. நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக என் உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே என் உயிர். அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவாதா. புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது. ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன்? ஏன் அர்ஜுன் என் தம்பி? என்னை பெற்றவதான் அர்ஜுனையும் பெற்றான். என்னால் அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாத சத்தியம் செஞ்சிருக்கேன் என் அம்மா கிட்ட. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்திய. உன் கூட போன தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நின்னிய. உடம்புல ஓடுறது அதே இடத்தோடு தெரிஞ்சு நீ என்ன நீ என் நண்பன்.
நிக்கிறான் பாரு. அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம், பாத்தீங்களா? என் தளபதிய பாத்தீங்களா நீங்க? சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு. அர்ஜுனனுக்கு தம்பின்னா எனக்கு அப்படிதான். உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கும் சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. தேவா எங்க? கரெக்டா சார் பார்க்க போறோம். அவர்கிட்ட சரணடைய போறோம். ரவி, ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனை சூர்யாவையும் எது செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் இங்க இல்லைன்னு சொல்லு. கலெக்டர் சார், கலெக்டர் சார். சரணடைய வந்திருக்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்திருக்கேன். ஏத்துக்குங்க. சூர்யா! தேவா, எனக்கு ஒண்ணு இல்லை தேவா. எனக்கு ஒண்ணு இல்லை தேவா.